இலங்கையின் முதற்தர சுற்றுலா தலம் ரீச்சாவின் மாபெரும் உணவு திருவிழா ஆகஸ்ட் மாதம் 7, 8, 9 மற்றும் 10ஆம் திகதிகளில் மாலை 6 மணி முதல் 10 மணி வரை. இன்றே டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளுங்கள். மத்திய கிழக்கில் மீண்டும் பதற்றம் அதிகரித்துள்ளது. ஈரான் அமெரிக்க பேச்சுவார்த்தைகள் தாமதமாகும் நிலையில் லெபனானில் இஸ்ரேல் ஹிஸ்புல்லா மோதல்கள் மீண்டும் தீவிரமடைந்துள்ளன. இதே நேரத்தில் உலக அரசியலில் சீனாவின் நகர்வுகளும் கவனம் ஈர்க்கின்றன. இதேவேளை பாகிஸ்தான் உள்துறை அமைச்சர் மொஹ்சின் நக்வி ஈரானின் முக்கிய நகரங்களில் ஒன்றான மஸ்கத்திற்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ளார். அவர் தனது பயணத்தின் போது ஈரானின் உள்துறை அமைச்சர் எஸ்கந்தர் மொமேனி மற்றும் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி உள்ளிட்ட உயர்மட்ட அதிகாரிகளை சந்தித்து முக்கிய பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையிலான அண்மைய ராஜதந்திர முயற்சிகள் தொடர்பாக கருத்து பரிமாற்றம் நடத்தப்பட உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. மேலும் பிராந்திய பாதுகாப்பு நிலைமை, இரு நாடுகளுக்கு இடையிலான உறவுகள் மற்றும் மத்திய கிழக்கில் நிலவும் பதற்ற சூழல் தொடர்பிலும் இந்த சந்திப்புகளில் கவனம் செலுத்தப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஈரானின் ஒரு செய்தி நிறுவனம் வெளியிட்டுள்ள தகவலின்படி ஈரான் அமெரிக்க பேச்சுவார்த்தைகளை முன்னெடுப்பதற்கான முயற்சிகளில் பாகிஸ்தான் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறது. குறிப்பாக இருதரப்பினருக்கும் இடையிலான தொடர்புகளை ஏற்படுத்துவதிலும் பேச்சுவார்த்தைக்கான சாதகமான சூழலை உருவாக்குவதிலும் பாகிஸ்தான் முக்கிய பங்கை வகித்து வருவதாக கூறப்படுகிறது. இந்த முயற்சிகளின் விளைவாக போரில் ஈடுபட்ட தரப்புகளுக்கு இடையில் ஆரம்பகட்ட அமைதி ஒப்பந்தம் ஒன்றை எட்டுவதற்கான வாய்ப்புகள் உருவாகியுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்நிலையில் பாகிஸ்தான் உள்துறை அமைச்சரின் இந்த ஈரான் பயணம் பிராந்திய ராஜதந்திர நடவடிக்கைகளில் முக்கிய முன்னேற்றமாக பார்க்கப்படுவதுடன் எதிர்கால பேச்சுவார்த்தைகளுக்கு புதிய திருப்பத்தை ஏற்படுத்தக்கூடும் என அரசியல் ஆய்வாளர்கள் கருத்து வெளியிட்டுள்ளனர். இதேவேளை லெபனானில் மீண்டும் வெடித்துள்ள மோதல்கள் அண்மையில் எட்டப்பட்ட போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் எதிர்காலம் குறித்து புதிய கவலைகளை ஏற்படுத்தியுள்ளன. இஸ்ரேல் மேற்கொண்ட புதிய வான்வழி தாக்குதல்களை லெபனான் இராணுவம் கடுமையாக கண்டித்துள்ளது. தெற்கு லெபனானில் அமைதியும் ஸ்திரத்தன்மையை மீட்டெடுக்கும் முயற்சிகளை தடுக்கும் நோக்கத்திலேயே இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக லெபனான் இராணுவம் குற்றம் சாட்டியுள்ளது. வெள்ளிக்கிழமை பிற்பகுதியில் அமலுக்கு வந்த போர் நிறுத்தம் இன்னும் ஒரு நாள் கூட முழுமையாக நீடிக்காத நிலையில் இரு தரப்பினருக்கும் இடையிலான பதற்றம் மீண்டும் அதிகரித்துள்ளது. அதிகாரப்பூர்வ தகவல்களின்படி தெற்கு லெபனானில் உள்ள நபாத்தியா நகரை சுற்றிய பகுதிகளில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களில் குறைந்தது 5 பேர் உயிரிழந்துள்ளனர். உயிரிழந்தவர்களில் லெபனான் இராணுவ வீரர் ஒருவரும் அடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்துக்கு பதிலளித்துள்ள லெபனான் இராணுவம் நாட்டில் அமைதியை நிலைநாட்டுவதற்கான எந்தவொரு முயற்சியையும் சீர்குலைக்கும் வகையிலேயே இஸ்ரேலின் நடவடிக்கைகள் தொடர்கின்றன என்று தெரிவித்துள்ளது. மறுபுறம் தெற்கு லெபனானில் உள்ள தங்களது படைகளை குறிவைத்து ஹிஸ்புல்லா அமைப்பு 50க்கும் மேற்பட்ட எறிகணைகளை ஏவியதாக இஸ்ரேலிய இராணுவ அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். இதன் காரணமாக ஹிஸ்புல்லாவின் நிலைகள் மற்றும் இராணுவ இலக்குகளை குறிவைத்து பதிலடி தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் இஸ்ரேலிய பாதுகாப்பு படை கூறியுள்ளது. இந்த மோதல்கள் அமெரிக்கா மற்றும் ஈரானிடையே எட்டப்பட்ட போர் நிறுத்த புரிந்துணர்வுக்கும் சவாலாக மாறியுள்ளன. பிராந்தியத்தில் பதற்றத்தை குறைக்கும் நோக்கில் உருவாக்கப்பட்ட இந்த ஒப்பந்தத்தின் கீழ் லெபனான் உட்பட அனைத்து முனைகளிலும் சண்டைகள் நிறுத்தப்பட வேண்டும் என்றும் ஒப்புக்கொள்ளப்பட்டிருந்தது. இஸ்ரேல் அல்லது ஹிஸ்புல்லா என்ற பெயர்கள் நேரடியாக குறிப்பிடப்படவில்லை என்றாலும் நடைமுறையில் அமெரிக்காவும் ஈரானும் தங்களது கூட்டாளிகளை கட்டுப்படுத்தி அமைதியை பேண வேண்டும் என்பதை அந்த ஒப்பந்தத்தின் முக்கிய நோக்கமாக கருதப்படுகிறது. ஆனால் தற்போது மீண்டும் வெடித்துள்ள தாக்குதல்கள் இந்த போர் நிறுத்தம் எவ்வளவு காலம் நீடிக்கும் என்ற கேள்வியை எழுப்பியுள்ளதுடன் மத்திய கிழக்கில் மீண்டும் பெரியளவிலான பதற்றம் உருவாகும் அபாயத்தையும் அதிகரித்துள்ளது. ஈரான் மற்றும் அமெரிக்காவுக்கும் இடையில் கடந்த சில மாதங்களாக நீடித்த பதற்றம் மற்றும் மோதல்கள் உலக அரசியலில் பல மாற்றங்களை ஏற்படுத்தியுள்ளன. இந்த போரின் விளைவுகளால் அதிக நன்மை அடைந்த நாடுகளில் ஒன்றாக சீனா பார்க்கப்படுகிறது. பிப்ரவரி மாத இறுதியில் ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து தாக்குதல்களை ஆரம்பித்த போது ஈரானின் ஆட்சி பெரிய அழுத்தத்தை எதிர்கொண்டது. அந்த நேரத்தில் ஈரானில் ஆட்சி மாற்றம் ஏற்படக்கூடும் என்ற அச்சம் சர்வதேச அளவில் காணப்பட்டது. ஈரான் சீனாவின் முக்கிய கூட்டாளி நாடுகளில் ஒன்றாக இருப்பதால் இந்த நிலைமை பெய்ஜிங்கிற்கும் கவலையை ஏற்படுத்தியுள்ளது. ஆனால் பல மாதங்களாக நீடித்த பதற்றத்திற்கு பிறகு அமெரிக்காவும் ஈரானும் இடைக்கால ஒப்பந்தம் ஒன்றை எட்டியுள்ளன. அதேவேளை தெஹ்ரானில் உள்ள ஆட்சியும் தொடர்ந்து நீடித்து வருகிறது. அரசியல் ஆய்வாளர்களின் கருத்துப்படி இந்த மோதல் அமெரிக்காவின் சக்தி மற்றும் செல்வாக்கிற்கு சில வரம்புகள் இருப்பதை வெளிப்படுத்தியுள்ளதாக கருதப்படுகிறது. இதே நேரத்தில் சீனா தனது ராஜதந்திர செல்வாக்கை மேலும் பலப்படுத்திக் கொண்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. கடந்த சில மாதங்களில் பல நாடுகளின் தலைவர்களை சீனா வரவேற்று முக்கிய பேச்சுவார்த்தைகளை நடத்தியுள்ளது. மேலும் உலக அரங்கில் தன்னை அமைதியை விரும்பும் நாடாக காட்டிக்கொள்ளும் முயற்சிகளையும் அதிகரித்துள்ளது. சுவாரஸ்யமாக இந்த நெருக்கடியை கையாள்வதில் சீனா எடுத்த அணுகுமுறையை
அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் பலமுறை பாராட்டியுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. பொருளாதார ரீதியாகவும் சீனா இந்த நெருக்கடியை வெற்றிகரமாக சமாளித்துள்ளது. உலகளவில் எரிசக்தி விலைகள் உயர்ந்த போதும் சீனாவின் பெரிய அளவிலான எண்ணெய் கையிருப்புகள் அதற்கு பாதுகாப்பாக அமைந்தன. அது மட்டுமல்லாமல் பசுமை எரிசக்தி திட்டங்கள், மின்சார வாகனங்களின் பயன்பாடு மற்றும் மாற்று எரிசக்தி முதலீடுகள் ஆகியவற்றிலும் சீனா பல ஆண்டுகளாக கவனம் செலுத்தி வந்தது. அதன் காரணமாக எரிசக்தி நெருக்கடியின் தாக்கம் மற்ற நாடுகளை விட சீனாவில் குறைவாகவே இருந்ததாக நிபுணர்கள் கூறுகின்றனர். இதனால் ஈரான் அமெரிக்க மோதல் உலக அரசியலில் பல அதிர்வுகளை ஏற்படுத்தியிருந்தாலும் அதன் விளைவுகளால் சீனா தனது அரசியல் மற்றும் பொருளாதார செல்வாக்கை மேலும் பலப்படுத்தி கொண்டுள்ளதாக தற்போது மதிப்பிடப்படுகிறது. இதேவேளை அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான முக்கியமான பேச்சுவார்த்தைகள் தற்போது மீண்டும் தொடங்கும் முயற்சியில் உள்ளன. ஆனால் சமீபத்திய பிராந்திய பதற்றங்கள் காரணமாக அந்த பேச்சுவார்த்தைகள் பலமுறை ஒத்திவைக்கப்பட்டு வருகின்றன. அமெரிக்க துணை அதிபர் ஜேடி வான்ஸ் பேச்சுவார்த்தைகளுக்காக சுவிட்சர்லாந்து செல்லவிருந்த தனது பயணத்தை ரத்து செய்ததைத் தொடர்ந்து திட்டமிடப்பட்டிருந்த தொழில்நுட்ப மட்ட பேச்சுவார்த்தைகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டன. இதனால் வாஷிங்டனும் தெஹ்ரானும் மீண்டும் பேச்சுவார்த்தைகளை சரியான பாதைக்கு கொண்டு வர முயற்சி செய்து வருகின்றன. முதலில் இந்த பேச்சுவார்த்தைகள் வெள்ளிக்கிழமை தொடங்க திட்டமிடப்பட்டிருந்தன. ஆனால் அதற்கு முன்பாகவே லெபனானில் இஸ்ரேலும் ஹிஸ்புல்லாவும் இடையே ஏற்பட்ட கடுமையான மோதல்கள் அதிகரித்ததால் பாதுகாப்பு மற்றும் அரசியல் சூழ்நிலை மோசமடைந்து பேச்சுவார்த்தைகள் திடீரென ஒத்திவைக்கப்பட்டன. இந்த நிலையில் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தலைமையிலான நடவடிக்கைகள் மீதான விமர்சனங்கள் அதிகரித்துள்ளன. அமைதி பேச்சுவார்த்தைகள் நடைபெறும் சூழ்நிலையில் கூட தாக்குதல்கள் தொடர்ந்ததால் அமெரிக்க அரசியல் தலைவர்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இதற்கிடையில் அமெரிக்க முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நெதன்யாகுவுடன் தனது உறவு நல்ல நிலையில் இருப்பதாக கூறியுள்ளார். அதே நேரத்தில் சில சூழ்நிலைகளில் அமைதியாக இருந்து சரியான முடிவுகளை எடுக்க வேண்டிய அவசியம் இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். அமெரிக்க சிறப்பு தூதர் ஸ்டீவ் விட்காஃப் தற்போது சுவிட்சர்லாந்திற்கு பயணம் மேற்கொண்டு வருகிறார். அவருடன் ட்ரம்பின் மருமகன் ஜாரட் குஷ்னர் இணைவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இவர்கள் இருவரும் ஏற்கனவே ஈரானுடன் ஆரம்பகட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை முன்னெடுத்த அனுபவம் கொண்டவர்கள் என தெரிவிக்கப்படுகிறது. பேச்சுவார்த்தைகள் மீண்டும் எப்போது தொடங்கும் என்பது இன்னும் உறுதியாக அறிவிக்கப்படவில்லை. இருப்பினும் அவை பெரும்பாலும் சுவிட்சர்லாந்து நாட்டின் ஃபர்கன்ஸ்டாக் மலைவாச ஸ்தலத்தில் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் சுவிஸ் வெளியுறவு அமைச்சகம் ஃபர்கன்ஸ்டாக்கில் தேவையான ஆயத்த பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன என்றும் தெரிவித்துள்ளது. இறுதி ஒப்பந்தத்தை எட்டுவதற்காக பேச்சுவார்த்தையாளர்களுக்கு சுமார் 60 நாள் காலக்கெடு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. எனினும் தற்போதைய பிராந்திய மோதல்கள் காரணமாக இந்த பேச்சுவார்த்தைகள் மீண்டும் தாமதமாகுமா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. மொத்தத்தில் மத்திய கிழக்கில் நிலவும் தற்போதைய சூழ்நிலை மிகவும் நுட்பமான மற்றும் பதற்றமான நிலையில் உள்ளது. ஒருபுறம் அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்தும் ஒத்திவைக்கப்பட்டு வரும் நிலையில், மறுபுறம் லெபனானில் இஸ்ரேல் ஹிஸ்புல்லா மோதல்கள் மீண்டும் தீவிரமடைந்து வருகின்றன. இந்த தொடர்ச்சியான மோதல்கள் பிராந்திய அமைதிக்கான முயற்சிகளை மட்டுமல்லாமல் உலக அரசியலிலும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் வகையில் வளர்ந்து வருகின்றன. குறிப்பாக போர் நிறுத்த ஒப்பந்தங்கள் மீண்டும் மீண்டும் சிதறுவது நிலையான தீர்வுகள் இன்னும் எட்டப்படவில்லை என்பதையே காட்டுகிறது. அதே நேரத்தில் உலக நாடுகளின் ராஜதந்திர நகர்வுகள், பேச்சுவார்த்தை முயற்சிகள் மற்றும் பெரிய சக்திகளின் நிலைப்பாடுகள் அனைத்தும் இந்த பிரச்சினையின் எதிர்கால திசையை தீர்மானிக்க முக்கிய பங்காற்றும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வரும் நாட்களில் இந்த பதட்டம் தனியுமா அல்லது மேலும் தீவிரமடையுமா என்பதை நாமும் பொறுத்திருந்து பார்க்கலாம்.